எங்களை பொறுத்தவரையில இந்த விஹாரை அகற்றப்பட்டே ஆகும். கடந்த 26 வருஷமாக ஆட்சி செய்த மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் இனவாதிகளாக இருந்த ஒரு நிலையிலே தாங்கள் அவ்வகையான இனவாதிகள் இல்லை என்றால் அந்த 76 வருஷமாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ற அதே மாதிரி இவர்களும் நடந்து கொள்ள முடியாது. இவர்களும் அதே மாதிரி தான் இந்த தையட்டி விஹாரையை தொடர்ந்தும் நியாயப்படுத்தி இது ஒரு வகையில தொடர்ந்தும் வச்சிருக்கிறது செயல்பட போயிடும் என்றால் இவர்களுக்கும் அவர்களே சொல்லுகின்ற அந்த 76 வருஷ இனவாதிகளுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இல்லை. யாழ் வலிகாமம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸவிகாரைக்கு எதிராக தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக பௌர்ணமி தினமான இன்றைய தினமும் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திஸ்ஸவிகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பக தலைவர் தீபன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரசாங்கம் தொடர்ச்சியாக எதை எடுத்தாலும் சொல்லுகின்ற தமிழர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் தாங்கள் இனவாதிகள் அல்ல. ஆட்சியில மாறி வந்த அனைத்து கட்சிகளும் கடந்த 26 வருஷங்களாக தமிழர்களுக்கு எதிராக இனவாதத்தை கடைபிடித்தார்கள். ஆனால் தாங்கள் அப்படி அல்ல. தாங்கள் நீதி நியாயத்தின் அடிப்படையிலே மட்டும்தான் செயல்பட போவதாகவும் அந்த வகையிலே தமிழர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்க தேவையில்லை. எவ்வகையிலே சிங்கள மக்களுக்கு இந்த அரசாங்கம் கவனம் செலுத்துமோ அதே சமமாக தமிழர்களுக்கும் சட்ட ஒழுங்கின் அடிப்படையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தையட்டி விஹாரை இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்தவர்கள் அது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு விஹாரையாக தெரிந்து கொண்டும் அவர்கள் அதை அகற்றுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அவர்கள் போலி கருத்துக்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த விஹாரை இன்னும் புதுப்பிப்பதற்கும் இன்னும் கூடுதலான கட்டணங்களை கட்டுவதற்கும் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷமாக போகுது. நாங்கள் இந்த விடயத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்த பொழுதும் நாங்கள் இந்த விஷயத்தை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தோம். இந்த தையட்டி விஹாரையிலே தொல்பொருள் சார்ந்த எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. இது ஒரு பழைய கதையை வைத்துக்கொண்டு தனியாருடைய காணிகளை பிடித்து அதுதான் திஸ்ஸவிகாரை என்று சொல்லி பொய் சொல்லி இராணுவம் ஒரு இனவாத நோக்கத்தோடு கட்டப்பட்ட அந்த விஹாரை தொடர்ந்தும் வச்சிருப்பதை தக்க வைக்க முடியாது, நியாயப்படுத்த முடியாது என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் அப்படி இருக்க இந்த அரசாங்கம் அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டார். அதாவது தனியாருடைய காணி தான் கட்டப்பட்டதன்றதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டார். இதுவரைக்கும் இந்த விஹாரையை அகற்றுவதற்கு காணிகளை பறிக்கப்பட்ட காணிகளை திரும்பவும் உரிய சொந்த உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதாக இல்லை. மாறாக தொடர்ந்தும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய காணிகளை இந்த விஹாரைக்கு விட்டு கொடுத்து மாற்று காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கான அழுத்தங்கள் தான் தொடர்ந்தும் பிரயோகிக்கப்படுகின்றன. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த விஹாரை அகற்றப்பட்டே ஆகணும். இந்த அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவருடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவரே கூறுகின்றதை போல கடந்த 26 வருஷமாக ஆட்சி செய்த மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் இனவாதிகளாக இருந்த ஒரு நிலையிலே தாங்கள் அவ்வகையான இனவாதிகள் இல்லை என்றால் அந்த 76 வருஷமாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ற அதே மாதிரி இவர்களும் நடந்து கொள்ள முடியாது. இவர்களும் அதே மாதிரி தான் இந்த தையட்டி விஹாரையை தொடர்ந்தும் நியாயப்படுத்தி இது ஒரு வகையில தொடர்ந்தும் வச்சிருக்கிறது செயல்பட போயிடும் என்றால் இவர்களுக்கும் அவர்களே சொல்லுகின்ற அந்த 76 வருஷ இனவாதிகளுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இல்லை என்றுதான் அர்த்தம்.